உன்னாலவாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, சென்ற வகுப்புல நாங்கள் அஸ்பாபு தயம்மும், தயமத்துடைய காரணங்கள் என்னன்றதை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதே தயமத்துடைய பாடத்தில் ஷராயித்து தயம்முமி, தயமத்துடைய ஷரத்துகள், தயமம் செய்வதனுடைய நிபந்தனைகள் என்ன என்ற பாடத்தை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது ஷரத்தாக நிபந்தனையாக கொண்டு வராங்க தயமம் செய்கிறதுக்கு. ஒருத்தர் தயமம் செய்கிறதாக இருந்தால் பிதுஹூலில் வக்த், அந்த தயமத்துக்குரிய எந்த தொழுகைக்காக வேண்டி அவர் தயமம் செய்கிறாரோ நிபந்தனை அந்த நேரம் அந்த வக்து நுழைஞ்சிருக்கணும். உதாரணமாக ஒருத்தர் தயமம் செய்கிற காரணம் சரி, தயமம் செய்ய போகிறாரு லுஹருடைய தொழுகை என்று வச்சுக்கோங்க. அந்த லுஹருடைய தொழுகைக்கு தயமம் செய்கிறதுக்காக இருந்தால் லுஹருடைய வக்து வாரதுக்கு முன்னால் அவர் தயமம் செஞ்சால் அந்த தயமம் செல்லுபடி ஆகாது. லுஹருடைய தயமம் செய்யணும் என்றால், லுஹருடைய தொழுகைக்கு அவர் தயமம் செய்யணும் என்றால் லுஹருடைய வக்து நுழைந்ததுக்கு பின்னால், அதான் சொன்னதுக்கு பின்னால் தான் அவருக்கு அந்த லுஹருக்குரிய தயமம் செய்ய இயலும். நிபந்தனை என்ன தொழுகைக்காக வேண்டி தயமம் செய்ய போகிறாரோ அந்த தொழுகை அந்த நேரம் நுழைஞ்சிருக்கணும். இது முதலாவது நிபந்தனை. அதே இதில் ஞாபகப்படுத்துகிறாங்க, ஒரு தயமத்தை கொண்டு ஒரு ஃபர்ல மாத்திரம்தான் நிறைவேற்ற இயலும். லுஹருக்கு எடுத்த உலுவோட அசர் தொழுகையை தொழிலும் உலு முறையாக இருந்தால், மஹரிபுக்கு எடுத்த உலுவோட உலு முறையாமல் இருந்தால் இஷாவுடைய தொழுகையை தொலை இயலும். ஆனால் தயமத்தில் அப்படி இயலாம். தயமத்துடைய விஷயத்தில் ஒரு தயமத்தின் மூலமாக ஒரு ஃபர்ல மாத்திரம்தான் நிறைவேற்ற இயலும். சுன்னத் எத்தனை என்றாலும் தொழலாம், குர்ஆன் ஓதலாம், அந்தந்த விஷயங்கள் செய்யலாம். ஆனால் ஃபர்தான விஷயம் செய்கிறதாக இருந்தால் ஒரு தடவை தான், ஒரு ஃபர்ல தான் ஒரு தயமத்தின் மூலமாக நிறைவேற்ற இயலும். ரெண்டாவது கொண்டு வராங்க தலபுல் மா பஅத துஹூலில் வக்த். ரெண்டாவது ஷரத்து, ரெண்டாவது நிபந்தனை, வக்து நுழைந்ததுக்கு பின்னாலே அவர் தண்ணி ஈக்கிறான்னு சொல்லி திரும்பவும் அவர் தேடணும். தண்ணி இல்லாத காரணத்தினால தானே அவர் தயமம் செய்ய போறாரு. வக்து நுழைஞ்சதுக்கு பின்னால அசருக்கு தயமம் செய்ய போறாரு, அசருடைய வக்து வந்ததுக்கு பின்னாலையும் தண்ணி இருக்குதான்னு சொல்லி அவர் தேடி முயற்சி செஞ்சு தண்ணி கிடைக்காமல் இருந்தால்தான் அவர் தயமம் செய்யணும். ரெண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை அத்துராபு தஹூர். அவர் தயமம் செய்கிறதாக இருந்தால் அந்த தயமம் செய்யக்கூடிய அந்த மண் இருக்குதே, அந்த மண் சுத்தமான மண்ணாக இருக்கணும். அந்த மண்ணில் புழுதி இருக்கணும். அந்த மண்ணில் என்ன இருக்கணும்? புழுதி இருக்கணும். அந்த மண் கலப்படமற்றதாக இருக்கணும். மா போன்ற விஷயங்கள் அதில் கலப்படாமல் இருக்கணும். அப்படியான சுத்தமான மண்ணாக இருக்கணும் அதில் நாங்கள் தயமம் செய்கிறதுக்கு. நாலாவது நிபந்தனை கொண்டு வராங்க ஐயஸீல நஜாசத்தி அவ்வலன். தயம்மம் செய்கிறதுக்கு முன்னால் ஏதாவது நஜீஸ் ஏற்பட்டிருந்தால் அந்த நஜீஸை முதலாவது சுத்தம் செஞ்சு கொள்ளணும். உதாரணம், ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறாரு, சிறுநீர் கழிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனால தானே தயமத்துக்குள்ளே போகிறாரு. சிறுநீரை சுத்தம் செய்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இப்போ என்ன செய்கிறார்? இப்போ தயமம் செய்ய போகிறாரு. தயமத்துடைய நிபந்தனை அசுத்தத்தை நஜீஸை நீக்கினதுக்கு பின்னால தான் தயமம் செய்யணும். அப்படியாக இருந்தால் அப்படியான கட்டத்தில் எங்களுக்கு ஷரீஅத் சொல்லுது, தண்ணி இல்லாட்டி கற்களை கொண்டு 3 பகுதிகள் இருக்கக்கூடிய கற்களை கொண்டு பின்னால் நாங்கள் கற்களால் சுத்தம் செய்யக்கூடிய பாடத்தை பார்ப்போம். நஜீஸை நீக்கின்ற விஷயத்தில் ஞாபகப்படுத்துகிறேன், தயம்மம் செய்கிறதுக்கு முன்னால் தண்ணி இல்லாட்டி
கற்களை கொண்டாவது நாங்கள் அதை நஜீஸை நீக்கிட்டு வந்து தான் தயம்மம் செய்ய வேணும். அஞ்சாவது நிபந்தனையாக ஷரத்தாக கொண்டு வராங்க, தயம்மம் செய்கிற நேரத்தில் தயம்மம் செய்கிறதுக்கு முன்னால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். கிபிலாவை முன்னோக்கிறதுக்கு பின்னால் தான் அவர் தயம்மத்தை செய்யணும். ஆறாவது ஒரு காரணத்தை கொண்டு வராங்க. நாங்கள் சென்ற அஸ்பாபு தயமத்துடைய பாடத்திலும் அதை பார்த்தோம். ஷரத்தில் நிபந்தனையுடைய பாடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. தண்ணியை பாவிக்கிறதுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்குது. உதாரணமாக தண்ணி இல்லாமல் இருக்குது, அல்லது குறைவான தண்ணியாக இருக்குது, அல்லது தண்ணி இருக்குது தூர நிலைமையில் இருக்குது, கிட்ட தண்ணி இல்லை, அல்லது தண்ணீரை பாவிக்கிறது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்படி இல்லையண்டா கடும் குளிராக இருக்குது. நிபந்தனையுடைய ஆறாவது விஷயத்தில் இந்த விஷயத்தையும் சேர்த்து கொள்றாங்க. என்ன? தண்ணியை பாவிக்கிறதுல இப்போ சொன்ன விஷயங்களை கடும் குளிர், அல்லது தண்ணியை பாவிக்கிறத உடம்புக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும், அல்லது தண்ணி தூரமாக இருக்குது, அல்லது தண்ணியே இல்லை, இப்படியான ஒரு நிபந்தனை ஏற்பட்டாலும் அவருக்கு தயம்மம் செஞ்சு கொள்ள இயலும் என்ற தயமத்துடைய ஷருத்துடைய விஷயங்களை கொண்டு வராங்க. அடுத்த பாடமாக 3 விஷயம் மிக சொல்லிட்டு அவசரமாக முடிச்சு கொள்றேன். 3-4 விஷயம் இருக்குது. அர்கானு தயம்மம், தயமத்துடைய ருக்குன்கள், அல்லது எங்கட பாசல செல்றதா இருந்தால் தயமத்துடைய ஃபர்லுகள். தயமத்துடைய ஃபர்லில் முதலாவது எல்லா இபாதத்திலையும் முதலாவது என்ன செய்யணும்? நீயத்தை சரி செய்யணும். அந்நியா, தயமத்துடைய முதலாவது ஃபர்ல் என்னது? நீயத்து வைக்கிறது. எப்படி நீயத்து வைக்கிறது? நவைத்து இஸ்திபாஹத்தி ஸலா, எப்படி தொழுகையை ஆகுமாக்க தேடுகின்றேன், அல்லது ஃபர்லான தொழுகையை தொழுவதற்காக வேண்டி தயமம் செய்கின்றேன் என்று நீயத்து வைக்கிறது. எப்படி? நவைத்து இஸ்திபாஹத்தி ஸலா, தொழுகையை ஆகுமாக்க தேடுகின்றேன் என்று நாங்கள் நீயத்து வச்சுக்கொள்ளும். இது முதலாவது ஃபர்லு. ரெண்டாவது ஃபர்லு மஸ்ஹுல் வஜ்ஹ், முகத்தை ஒரு அடியை கொண்டு தட்டி, அதை தயமத்துடைய விஷயத்தை நான் பின்னால் முறையை சொல்கிறேன். ரெண்டாவது ஃபர்லு முகத்தை மண்ணை கொண்டு மசகு செய்கிறது. மூணாவது 2 கைகளையும் முழங்கை வர இந்த இடம் வர காட்டியும் பூர்த்தியாக மசகு செய்கிறது. மூன்றாவது 4வது மேலே சொன்னதை போல நீயத், அதுக்கு பின்னால் முகத்தை மசகு செய்கிறது, அதுக்கு பின்னால் கையை மசகு செய்கிறது. இப்படி தர்த்தீபாக செஞ்சு கொள்வது. அர்கான்களை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. தயமத்துடைய ஃபர்லுகள் 4 சொல்கிறாங்க. முதலாவது என்னது? நீயத்து வைக்கிறது. ரெண்டாவது முகத்தை மசகு செய்கிறது. மூணாவது கையை முழங்கை உட்பட மசகு செய்கிறது. 4வது அந்த 3ஐயும் தர்த்தீபாக செய்கிறது. ரைட். இப்போ நாங்கள் எப்படி தயமம் செய்கின்ற முறையை நாங்கள் பார்ப்போம். தயமத்துடைய ஷரத்தில் நாங்கள் சொன்னோம், நல்ல மண் எடுத்தாச்சு, புழுதிக்கக்கூடிய மண், கலப்படம் இல்லாத மண் இருக்குது, கிபிலாவை முன்னோக்கியாச்சு. இப்போ நீயத்தை வச்சு இப்போ நாங்கள் தயமம் செய்ய போகிறோம். அந்த மண்ணில் புழுதிக்குது. உதாரணமாக பள்ளி எடுத்துக்கொண்டால் பள்ளிகளில் ஒரு பாக்ஸ் வடிவில் உள்ள மண்ணை போட்டு வச்சிருப்பாங்க. அதில் 2 விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் முதலாவது வெளியிலையாக இருந்து எங்களுக்கு 2 இடத்துல அடித்து தயமம் செய்யலாம். 2 அடி தானே, ஒன்று முகத்துக்கு ஒரு அடி, இன்னொன்று கைக்கு ஒரு அடி. வெளியிலையாக இருந்தால் 2 இடத்துல அடித்து எங்களுக்கு தட்டிட்டு எங்களுக்கு தயமம் செய்யலாம். ஆனால் ஒரு பாக்ஸ் வடிவில் அல்லது ஒரு இடத்துல மண் வைக்கப்பட்டிருக்குது, அதில் எல்லாரும் சேர்ந்து இப்போ தயமம் செய்யணும். அப்படியான ஒரு நிலைமை. அந்த இடமாக இருந்தால் நாங்கள் தயமம் செய்யும் பொழுது நீயத்து வச்சு முதலாவது முகத்துக்கு அடிக்கிறோம். அடித்து விழக்கூடிய மண் இருக்குது, எப்படியும் அடிச்சாகல்ல, கையை தூக்கும் போது மண் விழும். இந்த மண் இல்லாமல் தட்டக்கூடிய நேரத்தில் விழக்கூடிய மண், அந்த மண்ணில் விழுந்தால் அது பாவிக்கப்பட்ட மண்ணாக போய்ச்சிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலையா இருந்தாலும் சுஃபின் பேக்குள்ள மாதிரி மண் எடுத்து வச்சுப்பீங்க. தயமம் செய்கிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதே மண்ணில் நிறைய தடவை தயமம் செய்யலாம் என்றால் நிறைய தடவை தயமம் செய்யலாம். அதுக்குரிய முறையை சொல்லித்தாராங்க. 2 அடி தான் அடிக்கணும். முதலாவது நாங்கள் அடிக்கிறோம்,
அடிக்கிற நேரத்தில் கையை தூக்கும் போது மண் விழும். அந்த விழுகிற மண் பிரச்சனை இல்லை. தற்றோமே மண் எடுத்து அந்த தட்டக்கூடிய நேரத்தில் அந்த மண் வந்து அந்த இடத்துல விழப்படாது. அப்படி என்னது, அடித்து நாங்கள் கையை வெளியில் எடுத்து தட்டி நாங்கள் முகத்தை மசகு செஞ்சு கொள்வது. இது முதலாவது நிபந்தனை. என்னது, ஒரு அடி அடித்து அது உள்ள தட்டாம வெளியில எடுத்து தட்டி எங்களோட முகத்தை பூர்த்தியாக நாங்கள் மசகு செஞ்சு கொள்வது. ரெண்டாவது அடியும் அப்படித்தான். ரெண்டாவது அடித்து நாங்கள் விழக்கூடிய தண்ணி அல்ல, தட்டுற நேரத்தில் அதே இடத்துல தட்டாம கொஞ்சம் வெளியெடுத்து தட்டிட்டு பாருங்க செய்கிற முறைய. எங்களோட வலது கையை ரெண்டு கைக்கும் ஒரு அடி தான் அடிக்கணும். வலது கைக்கு வேற இடது கைக்கு வேற இல்லை. 2 அடி தான். முகத்துக்கு ஒரு அடி, 2 கைகளுக்கும் ஒரு அடி. அப்போ 2 அடி அடிச்சுட்டு முகத்தை மசகு செஞ்சதுக்கு பின்னால் திரும்ப ஒரு அடி அடித்து வெளியில் தட்டி கையை பாருங்க. இடது கையை எங்களோட வலது கை இருக்குது அதுக்கு கீழால் வச்சு இங்கே பாருங்க, விரல்களுக்கு தானே, விரல்களை வச்சு அப்படியே பின்புறத்தால் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த முழங்கை பாஸ் ஆனது பின்னால் திரும்ப வலது கை இப்படி கையை அடுத்த பக்கம் திருப்பி இந்த உள்ளங்கை இருக்குத்தானே, இந்த உள்ளங்கை பட்டதை போல வந்து இந்த பெருவரல்ல முடிக்கிறேன். கவனிச்சுக்கோங்க, கையை கொண்டு வர நேரத்தில் இந்த பெருவரல் இந்த கையில் படப்படாது. திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இடது கையை வலது கை கீழே இப்படி வச்சு அப்படியே விரல்களால் அப்படியே மேல் பகுதி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து ஒரு திருப்பி உள்ளங்கைக்கு தான் அந்த உள்ளங்கையால் அப்படியே வந்து இந்த பெருவரல்ல முடியணும். அடுத்த கைக்கு திரும்ப அடிக்க தேவையில்லை. அதே இதில் வலது கையை கீழே வச்சு அதே விரல்களால் மேல் பகுதியை கொண்டு வந்து அப்படியே திருப்பி உள்ளங்கையால் வந்து இந்த பெருவரல்ல முடிக்கிறேன். கவனிங்க, இந்த பெருவரலை இதால் சேர்த்து கொண்டு வராமல் தூரமாக்கி கொண்டு வந்து இந்த பெருவரலால் முடியுங்க. அப்போ தயமத்துடைய ருக்குன்கள் சொன்னோம். ஃபர்லுகள் முதலாவது நியத்து வைக்கிறது, ரெண்டாவது முகத்துக்கு ஒரு அடி அடித்து முகத்தை மசகு செய்கிறது, மூணாவது இன்னொரு அடி அடித்து 2 கைகளை மசகு செய்கிறது, நாலாவது எப்படி தர்த்தீபாக செஞ்சோமோ இதே தர்த்தீபாக கையக்கு ஒரு அடி அடித்து கை எதுன்றதுக்கு பின்னால் முகத்தை செய்கிறது இல்லை, முகத்துக்கு நீயத்துக்கு பின்னால் முகத்துக்கு பின்னால் கை, இந்த தர்த்தீபாக செய்கிறது. அல்லாஹு தாலா படித்த பாடத்தை விளக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தயமத்துடைய பாடத்தில் செய்கிற முறையில் ஏதாவது விலங்கல் என்றிருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்ததை தயாரிக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்தி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.